சமீபத்துல நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு. அதுல முக்கியமா வெளியான தகவல் என்னன்னா, இந்தியாவோட ஜிடிபி ஜப்பானை விட அதிகமாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா 5th பிளேஸ்ல இருந்து 4th பிளேஸ் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே ஜப்பானை விட இந்தியாவோட ஜிடிபி அதிகமாயிருக்கா? முதல்ல இந்த ஜிடிபினா என்ன? ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. இதை எந்த டைம் பீரியடுக்குள்ள கால்குலேட் பண்றாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2024 எடுத்துக்கிட்டோம்னா 2024 ஏப்ரல் 1ல இருந்து 2025 மார்ச் 31 வரைக்கும் இதை கால்குலேட் பண்ணுவாங்க. இதை வந்து 2 செக்டரா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து ப்ரொடக்ஷன் செக்டர், இன்னொன்னு கன்சியூமர் செக்டர். அந்த பொருள் எவ்வளவு உற்பத்தி ஆகுதோ அதையும், நம்ம அந்த பொருளை எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அதையும், அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு நாட்டோட ஜிடிபியை கணிக்கிறாங்க. இந்தியாவோட ஜிடிபி 2024 இருந்து 2025 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4.19 ட்ரில்லியன் போயிருக்கு. ஜப்பானோட ஜிடிபியுமே 4.19 ட்ரில்லியன் தான் இருக்கு. அப்படி பார்த்தா ஜப்பானும் இந்தியாவும் இது வரைக்குமே சேமா ஒரே கால்குலேஷன்ல தான் இருக்காங்க. ஆனா அடுத்த வருஷம் ஜப்பானோட ஜிடிபியை விட இந்தியாவோட ஜிடிபி முந்தி போகும்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜிடிபியில growth-உம் இருக்கு, லாஸும் இருக்கு. உதாரணத்துக்கு 2024 ஒரு பைக்கோட விலை 1 லட்சம் ரூபா இருக்குன்னா 2025 அதோட விலை 1,10,000 ஆயிருக்குன்னா அது ஜிடிபி growth கிடையாது, இன்ஃபிளேஷன், பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஆனா 2024 வித்த அதே விலையில 2025 அந்த பைக் இருக்குன்னா அதோட மேனுஃபேக்சரிங்கும் அதிகமாயிருக்கு, கன்சியூமர்ஸும் அதிகமாகறாங்கன்னா அதுதான் ஜிடிபி growth. இந்த ஜிடிபி 4.19 ட்ரில்லியன் வந்தாலும் இன்னும் ஏன் எதிர்கட்சிகள்லாம் இதை விமர்சிக்கிறாங்கன்னா, 2014 அப்புறமா கவர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் அதிகமா இருக்கணும், அதனாலதான் இந்த ஜிடிபி 4.19 ட்ரில்லியன் வரைக்கும் போயிருக்குன்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் வைக்கிறாங்க.